என் பேர் மனோன்மணி. இன்றைக்கி என் பேத்திக்கு ஒரு ரவா லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு நெய் ஊற்றிட்டேன். அப்புறம் நம்ம முந்திரி இந்த நேரத்தில் எடுக்கணும். எடுத்து இதாக பாருங்கள், ரவையும் சர்க்கரையும் அரைச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் அதுலேயே போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த நேரம் வந்துருச்சு. இந்த நேரம் வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்தோடனேயே அப்புறம் மறுபடி இதை வந்து நம்ம அப்படியே இதை வந்து எடுத்து வச்சுக்கணும். கீழே வச்சு அது ரவையும் இதுவும் இது பண்ணுறேன். அப்படியே கொண்டு வந்து கொடுங்க. நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றணும். ஊற்றிட்டு இது வந்து அந்த நெய் சூட்டோட இதையும் நம்ம வந்து அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். கீழே வச்சு மெதுவாக தள்ளி இதை அப்படியே தள்ளி விட்டுட்டே இருக்கணும். தள்ளி விட்டுட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா இது பண்ணணும். லைட் ஆன் பண்ணுங்கள். இது வந்து நம்ம நல்லா கலரி கொடுக்கணும். கலரி கொடுக்கறதுல தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வரும். இதை இப்படியே பண்ணி சூடு இதத்துலேயே இதை வந்து ரவலட்டுக்கு இது பண்ணும். நல்லா மாவு மாதிரி பண்ணிக்கணுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. இது பண்ணி இது பண்ணிவிட்டுங்க. இந்த தட்டத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம நீட்டாக இது பண்ணிக்கணும். இது வந்து சுத்தமாக இது பண்ணி இதில் கொட்டிக்கணும். கொட்டிட்டு மறுபடி இது பண்ணணும். இது பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கணும். நெய், சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இது ஒரு பதத்தில் வந்ததையும் ஒரு கரெக்டான பக்குவத்துக்கு வரும். வந்தோடனேயே வந்துடுச்சு. கொஞ்சம் போல் மில்க் சேர்த்தணும். ஸ்டாப் பண்ணிட்டாரு. இது பண்ணிவிட்டு இது கொஞ்சம் போல் மில்க் ஊற்றணும். மில்க் ஊற்றி இதை வந்து நம்ம இந்த சூட்டோடு இது பண்ணணும். சூட்டோடு கலரி கொடுக்கணும். இதையே நல்லா இப்படி கலரி கொடுக்கணும். கை சூடாக இருக்குங்க, அதனால் இது வந்து இப்படி கலரி கொடுக்கணும். இதையே மறுபடியும் இதை தொடச்சிக்கணும். இது நம்ம வந்து இப்படி விடக்கூடாதுங்க, இதுலேயே இருக்கும். இது வந்து நம்ம மிதமான சூடானது. இதை வந்து நம்ம இதை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். சூட்டுலேயே பிடிச்சா தான் பிடிக்க முடியும், இல்லைன்னா உருண்டை பண்ண முடியாது. நம்ம
இப்போ இதை வந்து நல்லா அமர்த்தி கொடுத்து இது பண்ணணும், உருண்டை பண்ணணும். இப்படி உருண்டை பண்ணி தட்டு வந்து நம்ம அப்பளை வச்சுருந்த தட்டை கூட எடுத்துக்கலாம். இப்படி வந்து இப்படி பண்ணிடணும். இது வந்து இப்படி உருண்டை பண்ணிகிட்டே வரணும்னா உடையாது இருக்குங்க. நம்ம முந்திரி நிறைய சேர்த்திக்கிட்டோம். ஏன்னா என் பேத்திக்கு தானே செய்கிறோம். பேத்தி வெறி வாயில் முந்திரி சாப்பிட மாட்டா அப்படி. அதனால் நம்ம இப்படி வந்து ரவாவில் இது பண்ணால் என் பேத்தியோருக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு சத்தான இதாக போய் சேரும். அதனால் முந்திரி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். பார்த்துட்டிங்களா? இப்போ இது வந்து நல்ல ஒரு உருண்டை வடிவத்தில் வந்துச்சு. நான் அடுத்த வீடியோவில் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் இப்போ வந்து பிடிச்சிட்ருக்கிறேன். பிடிச்சி முடிச்சுட்டு உருண்டை பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இதோட இன்னைக்கு காரனுடைய முடிச்சுக்கலாம். இதோடைய இன்னைக்கு வந்து முடிக்கலாம்.